நீங்கள் ஒரு இன்ஜினியரிங் இல்லை டிப்ளமோ ஸ்டூடெண்ட்டாக இருந்து உங்களுக்கு ஐடிக்குள்ளே போகிறது மிகப்பெரிய ட்ரீமாக இருந்துச்சு அப்படின்னா உங்களோட ட்ரீமை நினைவாக்கவே ராஜலட்சுமி எடுவர்ஸ்லேருந்து பைத்தான், ஜாவா, டேட்டா சயின்ஸ், ஃபினான்ஸ் மாதிரி மார்க்கெட்டிங் டிமாண்ட் கோர்சஸ் வந்து நடத்துகிறாங்க. ஆல்ரெடி 500+ ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே படித்து செமையான ஜாபில் இருக்காங்க. 30+ இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ரீஜனல் லாங்குவேஜ் தமிழ் அண்ட் இங்கிலீஷில் கூட வந்து பார்த்தீங்கன்னா சொல்லித்தராங்க. வீக்கெண்ட் கிளாஸஸ் இருக்குது, லைவ் ஆன்லைன் கிளாஸஸ் இருக்குது, ரெக்கார்ட் அண்ட் ப்ரீ ரெக்கார்ட் செஷன்ஸ் இருக்குது, ப்ராக்டிக்கல் ஹேண்ட்லிங்காக இது எல்லாத்தையுமே சொல்லித்தராங்க. ரெஸ்யூம் எப்படி கிரியேட் பண்றது அப்படிங்கிறதுலேருந்து சாஃப்ட் ஸ்கில்ஸை டெவலப் பண்ணி இன்டர்வியூ ப்ராசஸ் வரைக்கும் எல்லாத்துக்குமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அசிஸ்டன்ஸ் கொடுக்குறாங்க. அஃபோர்டபுள் ப்ரைஸில் வித் 0 காஸ்ட் இஎம்ஐயில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதை சொல்லி தராங்க. 100% பிளேஸ்மெண்ட்ஸ் இருக்குது. பிகாஸ் 500+ கம்பெனிஸோட இவங்களோட டைப் இருக்குது. ஸோ உங்களோட கெரியரை லிஃப்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள் அண்ட் கெரியரை லிஃப்ட் பண்ணுங்கள். ஹலோ மீடியா கிரிக்ஸ் வியூவர்ஸ், உங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். வீடியோ ஃபர்தராக கண்டினியூ பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர் 2024. கண்டிப்பாக நீங்கள் நினச்சது எல்லாமே இந்த 2024 டெஃபினெட்லி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை ஆரம்பிக்கிறேன். ஓகே, என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்னத்தலை சுரேஷ் ரெய்னா ஐபிஎல் பார்க்க ஆரம்பித்த காலகட்டத்திலேருந்தே இப்படி தான்ப்பா இருக்க போகுது ஐபிஎல்னு காட்டின ஒருத்தர் வந்து சின்னத்தலை சுரேஷ் ரெய்னா அப்படின்னே சொல்லலாம். ஒரு சூப்பரான பிளேயர். சிஎஸ்கேவோட வெற்றிகளுக்கு பல டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு உறுதுணை இருந்திருக்காரு. இந்தியன் டீம்லயும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பயங்கரமான கன்சிஸ்டன்ட் மிடில் ஆர்டரா இருந்த ஒருத்தர். ஓகே, அண்ட் ஒரு சில காரணங்கள்னால அவரால் ஃபர்தரா இந்தியன் டீம்ல கன்டினியூ பண்ண முடியல. அதுக்கப்புறம் ரிட்டையர்மெண்ட் அறிவிச்சாரு, எல்லாமே நமக்கு தெரியும். என்ன அப்படின்னா அவர் வந்து இப்போ வந்து நிறைய பிரான்சைஸ் கிரிக்கெட்லாம் விளையாண்டுக்கிட்டு இருக்காரு. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐபிஎல்ல எந்த டீமுக்கும் கோச்சா அப்படிலாம் வந்து போகலை. ஆனால் ஒரு ஸ்பெகுலேஷன்ஸ் சொல்லப்பட்டுச்சு சிஎஸ்கேவோட ஃபீல்டிங் கோச்சா வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு சுரேஷ் ரெய்னா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சுரேஷ் ரெய்னா பொறுத்த வரைக்கும் அவருக்கு இப்போ வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே தான் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி. அவர் அதை நிறைய இடத்துல சொல்லியிருக்காரு. ஜியோ சினிமாவில் அவர் கமெண்ட்ரி பண்ணுறப்பையும் அதை நிறைய வாட்டி மென்ஷனே பண்ணியிருக்காரு, எனக்கு வந்து சிஎஸ்கே தான் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ ஃபியூ டேஸாக ஒரு நியூஸ் வந்து போயிட்டு இருக்கு. அவர் எல்எஸ்ஜியில் மென்டாரா ஜாயின் பண்ண போறாரு. லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அவரை மென்டாரா ஹையர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி என்ன அப்படின்னா அவர் உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்தவர். ஸோ லக்னோ அங்கே தான் இருக்கு இல்லையா, அதனால வந்து அவங்க பேசி உள்ள கொண்டு வந்திருக்காங்கிற மாதிரி நியூஸ் போயிட்டு இருந்துச்சு. இதை ட்விட்டரில் வந்து ஒரு மிகப்பெரிய ஜேர்னலிஸ்ட் போட்டிருந்தாரு. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா சுரேஷ் ரெய்னா ட்விட்டர்லேயே இதை மறுத்தார் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அகைன் அந்த நியூஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க. மிகப்பெரிய ஆட்கள்லாம் அதை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா ட்வீட்ஸ் போட்டுக்கிட்டு இருக்காங்க. சுரேஷ் ரெய்னாவை எல்எஸ்ஜி ஹையர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்ன அப்படின்னா அபினவ் முகுந்த் வந்து ஒரு நாள் வந்து சொன்னாருங்க. அவர் வந்து அவரோட வீடியோலேயே இதுலேயே சொன்னார். அவர் சுரேஷ் ரெய்னாலாம் ஜியோ சினிமாவில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அவர் என்ன சொன்னார் அப்படின்னா சுரேஷ் ரெய்னா இப்போதைக்கு இந்த கோச்சிங் அந்த இதுல எல்லாம் வந்து அவர் வந்து இல்லவே இல்லை. அவரோட மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா இன்னும் அவர் நிறைய கிரிக்கெட் ஆடணும் அப்படின்னு தான் இருக்குது. அதனால தான் அவர் வேரியஸ் லீக்ல போயிட்டு ஆடிட்டு இருக்காருங்கிற மாதிரி அவர் மென்ஷன் பண்ணியிருந்தார். ஓகே, ஸோ அதனால வந்து அவருக்கு ஐபிஎல் சான்ஸ் கிடைக்கல, அதனால தான் அங்கேருந்து ரிட்டையர்மெண்ட் ஆனாரே தவிர மற்ற இடத்துல விளையாடணும்னு வாய்ப்பு கிடைச்சி வர்றப்போ அங்கே விளையாண்டுட்டு தான் இருக்காரு. இப்போ எப்படி மென்டாரா வருவாரு, அதுவும் வந்தா எப்படி எல்எஸ்ஜிக்கு போவாருங்கிற கேள்வி பயங்கரமா இருக்கு. ஆனா ஒரு சில பேர் ரொம்ப அடிச்சே சொல்றாங்க அவர் எல்எஸ்ஜிக்கு மென்டாரா வர போறாரு அப்படின்னு சொல்லிட்டு. சீரியஸ்லி அப்படி ஒன்று நடந்துச்சு அப்படின்னா சிஎஸ்கே ஃபேன்ஸுக்கு உண்மையிலுமே ஹார்ட் அட்டாக்கே வந்துடும். ஏன்னா சுரேஷ் ரெய்னாவை பிளேயரா வச்சிருக்கணும்னு சொல்லிலாம் நம்ம ஆசைப்பட்டோம், அது நடக்கவே இல்லை. சரி ஓகே, அட்லீஸ்ட் இந்த கோச்சாவாச்சும் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ நம்ம எல்லாரும் விரும்பிக்கிட்டு இருக்கோம். ஆக்சுவலி என்னோட ப்ரிடிக்ஷன் படி என்ன இருந்துச்சு அப்படின்னா ஒன்ஸ் தோனி ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் தோனியும் சுரேஷ் ரெய்னாவும் சேர்ந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிஎஸ்கேக்கு கோச்சாவோ மென்டாராவோ இல்லை ஏதோ வாட் எவர் ஏதோ ஒரு பொசிஷன். ஸோ சிஎஸ்கே வந்து அப்படிதான் அதுக்கப்புறம் இருக்க போகுது. ஸோ எம்எஸ் தோனியோட ரிட்டையர்மெண்ட்டுக்காக தான் ரெய்னா வெயிட் பண்ணிட்டு இருக்காருன்னா நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். பட் இந்த எல்எஸ்ஜி மேட்டர் இடையில வர்றப்போ தான் ஒரு மாதிரி டவுட்டாக இருக்குது. இப்போ உங்களோட கேள்வி இருக்கலாம், ப்ரோ ஏன் ப்ரோ வளவலன்னு பேசுறீங்க, இப்போ அவர் எல்எஸ்ஜிக்கு வர்றாரா வரலையா அப்படின்னா அவர் வரலை அப்படின்னு அவரே சொல்லிட்டாரு ட்விட்டரில். ஓகே, அஃபிஷியலி அவர் வந்து சொல்லிட்டாரு. ஆனால் கிட்டத்தட்ட அது நடந்து ஒரு வாரத்துக்கு மேலே ஆச்சு. பட் ஸ்டில் இப்போயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கான பேச்சு அகைன் ஆரம்பிக்குது. நிறைய பெரிய லைக் ஜேர்னலிஸ்ட், ஸ்போர்ட்ஸ் ஜேர்னலிஸ்ட்லாம் இதை பற்றி சொல்கிறாங்க அவர் கண்டிப்பாக வர போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வெயிட் பண்ணுவோம். அண்ட் உங்களோட கருத்து இன்கேஸ் அவர் எல்எஸ்ஜிக்கு மென்டாராக போனார் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு நம்மளோட கிரிக்ஸிப் சேனல்.